தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ மிக முக்கியமான வீடியோ என்ன அப்படின்னா, ஒரு தமிழகத்தில் இருக்கிற அரசாங்க மருத்துவக் கல்லூரிகள், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் நமக்கு ஒரு எம்பிபிஎஸ் சீட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, ஏன்னா பெரும்பாலான மாணவர்களுக்கு கண்டிப்பாக அவங்களோட மெயின் எய்மே என்னன்னா, ஒரு கவர்மெண்ட் காலேஜில் நமக்கு சீட்டு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்ப்பாங்க. இதற்கு வேரியஸ் ரீசன் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ரீசனாக பார்த்தீங்கன்னா ஃபீஸு. ஒரு 13,000லேருந்து 16,000 16,000 வருஷத்துக்கு வருது அப்படின்னு சொன்னால், இதை யார் நம்ம வேணாம்னு சொல்லுவோம். ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜாக இருந்தால் நமக்கு கவர்மெண்ட் ஃபீஸே 4,50,000 பர் இயர், அதாவது கவர்மெண்ட் ஃபீஸ் மட்டுமே. இது இல்லாத ப்ளஸ் அப்படி எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா ஒரு 6,00,000 வருஷத்துக்கு, குறைந்தது 6,00,000 கிட்ட செலவாயிடுது. ஆனால் கவர்மெண்ட் காலேஜ்னா ஒரு 16,000 போதும் நமக்கு வருடத்திற்கு அப்படின்ற பட்சத்தில், ஸோ கவர்மெண்ட் காலேஜில் நமக்கு சீட்டு கிடைச்சா போதும் அப்படின்னு கண்டிப்பாக நினைப்பீங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்பொழுது 2025 நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அட்மிஷன் அட்மிஷன் ஆகணும், எம்பிபிஎஸ் வேணும் அப்படின்னா, நமக்கு ஒரு கவர்மெண்ட் காலேஜில் எந்த அளவுக்கு மதிப்பெண் தேவைப்படும், ஒரு கேட்டகரிக்கும். நீங்கள் பிசியாக இருந்தாலும் சரி, ஓசியாக இருந்தாலும் சரி, எம்பிசியாக இருந்தாலும், எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ எந்த கேட்டகரியாக இருந்தாலுமே நமக்கு எவ்வளோ தேவைப்படும்ன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதற்கு முன்பு நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். பட் 2 வருடங்கள் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம சொல்ல போகிறது ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ், 21, 22, 23, 24 இந்த ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ்க்கும் எந்த அளவுக்கு மதிப்பெண் இன்க்ரீஸ் ஆச்சு ஒவ்வொரு வருஷமும் அப்படின்றத பார்த்துட்டா, இந்த வருடம் எவ்வளோ வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குன்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால இந்த வீடியோவை தவறாம கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ எந்த அளவுக்கு மதிப்பெண் தேவைப்படுதுன்றத உங்க மைண்டுக்கு நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா, அதை பேஸா வச்சு, அதை நீங்க டார்கெட்டா வச்சு நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, இன்னுமே உங்களுக்கு மதிப்பெண் கூடுதலா வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா எப்படி படிக்கணும் அப்படின்றதுக்கெல்லாம் தனியா ஒரு வீடியோ நான் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. ஹவ் டு பிரிப்பரேஷன் நீட் 2025 அப்படின்னு சொல்லி இருக்கும் முன்னாடி வீடியோ. அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம கட் ஆஃப் அனலைசிஸ் என்ன அப்படின்றத டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கேட்டகரி வைஸ் 2021ல ஓசி கேட்டகரிக்கு 589 இருந்தது, பிசிக்கு 545, பிசிஎம் 521, எம்பிசி டிஎன்சி 511, எஸ்சி கேட்டகரி 433, எஸ்சிஏ 363, எஸ்டி கேட்டகரி 317 முடிஞ்சிருக்கு. ஸோ அதே போல் 2022 பொறுத்த வரைக்கும் ஓசி கேட்டகரிக்கு 581 முடிஞ்சிருக்கு, பிசி 531, பிசிஎம் 505, எம்பிசி அண்ட் டிஎன்சி இவங்களை பொறுத்த வரைக்கும் 498 2022ல, எஸ்சி கேட்டகரி 407, எஸ்சிஏ 355, எஸ்டி கேட்டகரி 311 முடிஞ்சிருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 2023ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 2023 பொறுத்த வரைக்கும் ஓசி கேட்டகரிக்கு 606, கிட்டத்தட்ட பாருங்க 21ல 583, 22ல 581. இங்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, 2022ல மட்டும்தான் எல்லா வருஷத்தை விட குறைவான மதிப்பெண் அப்படின்றது கிடைச்சிருக்கு. மதிப்பெண் அதாவது கட் ஆஃப் குறைஞ்சதுன்னா ஒரே ஒரு வருஷம் 2022ல மட்டும்தான். அதுக்கப்புறம் எந்த வருஷமே அது குறையல. இப்போ 23ல பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு 606, பிசி 560, பிசிஎம் 542, எம்பிசி டிஎன்சி 532, எஸ்சி கேட்டகரி 452, எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் 383, எஸ்டி கேட்டகரி 355 முடிஞ்சிருக்கு. இதை கம்பேர் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு நல்லாவே தெரியுது. என்ன அப்படின்னா, ஸோ 21க்கும் 23க்கும் கம்பேர் பண்ணீங்கன்னா எந்த அளவுக்கு ஹைக் இருக்குன்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். 22 குறைஞ்சிருக்கு, நீங்கள் அதை விட்டுடுங்க. அது நிறைய வேரியஸ் ரீசன் இருந்தது அந்த டைமில். பட் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எஸ்சி கேட்டகரி 433 இருந்தது, இப்போ 452 இன்க்ரீஸ் ஆச்சு 23ல. அப்போ மதிப்பெண் உயர்ந்து வருதுன்றது நம்மளால ஈஸியாக பார்க்க முடியுது. ஸோ 24 பொறுத்த வரைக்கும் 2024ல பாருங்க, ஓசி கேட்டகரிக்கு அதாவது இப்போ நடந்து முடிஞ்ச அந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஓசி கேட்டகரிக்கு 651, பிசி 620, பிசிஎம் 612, எம்பிசி டிஎன்சி 603, எஸ்சி கேட்டகரி 536, எஸ்சிஏ 463, எஸ்டி கேட்டகரியில் 488. இப்போ கிட்டத்தட்ட ஒரு விஷயம் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. என்ன அப்படின்னா, எந்த வருஷமும் இல்லாமல் 2024 நீங்கள் எஸ்டி, எஸ்சி, எஸ்சி கேட்டகரி, ஏன்னா பொதுவாக இந்த கேட்டகரியில் மதிப்பெண் சற்று குறைந்து வரும். ஆனால் போன வருஷம் பார்த்தீங்கன்னா 2024 எதுவுமே 450 கீழே எந்த மதிப்பெண்ணுமே கிடையாது. 450க்கு கீழே அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ அப்போ பாருங்க 450 மினிமமா இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 450 கூட வரல, 430 460 தான் மினிமம் மார்க்காகவே இருந்திருக்கு போன வருஷம். அப்போ
இந்த வருடம் அதே எஸ்சி, எஸ்ஏ, எஸ்டி கேட்டகரியா இருக்கிறீங்க அப்படின்னா, மினிமமே உங்களுக்கு 500 கண்டிப்பா தேவைப்படும். மினிமமே 500 மார்க் எடுக்கணும். அதற்கு மேல இருக்கிற மத்த கேட்டகரி, அதாவது ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இவங்கள பொறுத்த வரைக்குமே வந்து கிட்டத்தட்ட நீங்க அ ஒரு 40 மார்க்குக்கு மேல நீங்க அதிகமா எடுக்க வேண்டியது வரும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 650ல இருக்கிறீங்கன்னா, நீங்க 690 கிட்ட எடுக்கணும். 690, 685 அந்த ரேஞ்சுக்கு மேல இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து அ சேஃபஸ்ட் மார்க்கா இருக்கும். ரைட்டுங்களா? இது வந்து நம்ம ஒரு அப்ராக்ஸிமேட்டா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஜம்ப் ஒரு ஒரு வருஷம் நடக்கிற அந்த ஜம்ப பொறுத்து நான் சொல்றேன். எந்த அளவுக்கு ஜம்ப் ஆயிருக்கு அப்படின்ட்டு. அப்ப 2025ல வந்து இப்ப நான் என்ன மதிப்பெண் குடுத்துருக்கனோ, அதுலருந்து 40லேருந்து 50 மதிப்பெண் நீங்க பிளஸ் பண்ணிக்கோங்க. சேஃபஸ்ட் மார்க் அதான் உங்களுக்கு. சரிங்களா? இப்ப 620 இருக்கிறாங்க பிசி கேட்டகரி அப்படின்னா, அவங்க 670 கிட்ட எடுத்தாகணும். ஸோ 670 நீங்க டார்கெட்டா வச்சு வொர்க் பண்ணீங்கன்னா தான் உங்களால வந்து ஓரளவு ரீச் பண்ண முடியும். அப்ப கண்டிப்பா இப்போ 22ல வந்து குறைஞ்சு வந்திருக்கு. 25லும் குறைஞ்சு வராதா அப்படின்னா, இது வந்து வாய்ப்பில்ல. 23, 24 2லயுமே அதிகமாயிருக்கு. ஸோ 2 வருஷம் கன்டின்யூவா அதிகமாயிருக்கு. அடுத்த வருடம் கண்டிப்பா அதிகமா தான் ஆகும். நம்பர் ஆஃப் பீப்பிள் அப்பியரன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்பியர் ஆகணும். எக்ஸாம்க்கு அப்பியர் ஆகுறவங்களே வந்து அந்த லட்சக்கணக்கில இன்கிரீஸ் ஆகுறாங்க ஒரு ஒரு வருஷமும். ஸோ இதுவும் வந்து காரணங்கள் தான். கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன பொறுத்தும் வந்து இது கொஞ்சம் அந்த கட் ஆஃப் வந்து வித்தியாசப்படும். பெரும்பாலும் வந்து குறையாது கண்டிப்பா. 90% மேல அதிகமாவதற்கு உண்டான வாய்ப்புகள் தான் இருக்கு. இது போக போக நமக்கு தெரிய வரும். எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி நம்ம அத பத்தி பேசலாம். கட் ஆஃப் பத்தி. இப்போதைக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நம்ம எந்த அளவுக்கு படிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆனா எல்லாரோட டார்கெட் வந்து ஹையஸ்ட் மதிப்பெண் 720 அவுட் ஆஃப் 720. இத மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னாவே, உங்களால வந்து ஒரு கவர்ன்மென்ட் காலேஜ்ல கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இதுல இருக்கும். சற்று குறைந்து வந்தாலுமே உங்களுக்கு அந்த கவர்ன்மென்ட் காலேஜ்க்கு உண்டான மதிப்பெண் கிடைச்சிரும். இத பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாரி நீங்க படிக்க ஆரம்பிங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.